நம்மள நிறைய பேர் காந்தாரா படத்தை பார்த்திருப்போம். அந்த படத்துல வர முக்கியமான கேரக்டர் பஞ்சுருளி தெய்வம் தாங்க. அந்த பஞ்சுருளி தெய்வத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பன்னி 5 குட்டிங்களை போடுதுங்க. அந்த 5 குட்டிங்களும் ஒன்னா விளையாடிட்டு இருக்கும் போது அதுல இருந்து தவறி ஒரு குட்டி மட்டும் தொலைஞ்சு போயிருதுங்க. அந்த குட்டிக்கு வீட்டுக்கு போக திரும்ப வழி தெரியாம சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்குங்க. கடைசியில அது சாகர நிலைமைக்கே போயிடுதுங்க. இதெல்லாம் பார்த்த பார்வதி தேவி அந்த பன்னிக்குட்டிய தான் குழந்தை மாதிரியே கூடையே வச்சு வளர்க்கறாங்க. அந்த பன்னிக்குட்டியும் நாளாக ஆக நல்லாவே வளர்ந்துருதுங்க. பார்வதி தேவி அம்மாவோட செல்ல குழந்தைன்றதுனால ரொம்பவே சேட்டை பண்ணிட்டு தெரியுதுங்க. அந்த ஊரெல்லாம் அழிச்சுக்கிட்டு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்குங்க. இதெல்லாம் பார்த்த சிவன், இதுக்கு மேல விட்டா இந்த ஊரையே இந்த பன்னி அழிச்சிடும் சொல்லிட்டு நம்ம அந்த பன்னியை அழிச்சிடலான்னு சிவன் கிளம்பும் போது இதை தெரிஞ்ச பார்வதி தேவி சிவன் கிட்ட இருந்து அந்த பன்னியை எப்படியோ காப்பாத்திடுறாங்க. அதனாலேயே அந்த பன்னிக்கு பஞ்சுருளி தெய்வம் அப்படின்ற ஒரு பேரு சிவனால